சூரியன் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஒரு நொடி தமிழ் சினிமா ரொம்ப நல்லா இருக்கு. அதை ஏன் யாருமே பாராட்டல? அதுக்கு என்ன காரணம்? யாரு காரணம்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. ஒரு நொடி திரைப்படம் பாராட்டப்படலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மிகச்சிறந்த பாராட்டை பெற்ற படமாக அந்த படம் அமைந்தது. அப்படிப்பட்ட பாராட்டுகளை பெற்றதன் காரணமாகத்தான் 2 வாரங்களை தாண்டி அந்த படம் திரையரங்குகளில் ஓடியது. சிங்கர் பெனி தயாள் இப்போ ஏதாவது மூவிஸ்க்கு சாங்ஸ் பண்ணிட்டு இருக்காரா? அவரை பத்தின ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்கன்னு ஒசூர்ல இருந்து நதீம் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று தென்னிந்திய மொழி எல்லாவற்றிலும் பாடிக்கொண்டிருந்த பெனி தயாள் இப்ப தெலுங்கு படங்களிலே மட்டும் பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த இயர் ரிலீஸ் ஆன ஆடு ஜீவிதம், பிரேமலு, மஞ்சுமெல் பாய்ஸ் அண்ட் ஆவேஷம் படங்கள் எல்லாமே 100 கோடி ரூபாய் வசூல பெற்றிருக்கு. ஸோ இந்த படங்கள்ல வர கதைக்களம் எல்லாமே கேரளாக்கு வெளியில நடக்கிறதா தான் இருக்கு. ஸோ இது தற்செயலான ஒன்னா இல்ல மலையாளிஸோட லைஃப் வெளி உலக வாழ்க்கை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளான மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் தனியா ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த ஒற்றுமை இருக்குல்ல, அது நிஜமாகவே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா அது தற்செயலாக அமைந்தது தான் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டாப் 5 கான்ட்ரிபியூஷன்ஸ்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய கான்ட்ரிபியூஷன்ல முதல்ல இடம் பெறதுன்னா அது தமிழ் சினிமாவுடைய வியாபார எல்லைகளை விரிவாக்கியது. இரண்டாவது, இந்தியாவே போற்றுகின்ற அவர் நம்முடைய தமிழ் சினிமாவின் சொத்து என்பது. மூன்றாவது, யாருக்கும் தெரியாமல் அவர் செய்கின்ற பல உதவிகள். நான்காவது, பல திறமையான இளைஞர்களுக்கு தன்னுடைய திரைப்படங்கள் மூலம் ஒரு அடையாளத்தை அவர் தருவது. இதில் 5வது தான் மிக முக்கியமானது. எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இன்று வரையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார். ஒரே நேரத்துல 5 படங்களை தயாரிக்கிறதா சொல்லப்படுற ஃபைனான்சியர் அன்புச்செழியன் என்னென்ன படங்களை தயாரிச்சிட்டு இருக்காரு அண்ட் இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் தயாரிச்சிருக்காருன்னு சொல்ல முடியுமான்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. விக்ரம் பிரபு நடித்த வெள்ளைக்காரதுரை, தனுஷ் நடித்த தங்கமகன், விஷால் நடித்த மருது, விஜய் சேதுபதி நடித்த ஆண்டவன் கட்டளை ஆகிய திரைப்படங்கள் எல்லாமே கோபுரம் பிடிச்ச அன்புச்செழியுடைய தயாரிப்பு தான். இப்போ அவருடைய நிறுவனத்திலிருந்து அடுத்து வெளிவர இருக்கின்ற படம் நான் தான் இங்கே கிங்கு என்ற சந்தானத்தின் படம். சார், கமல் நடிச்ச ஸ்டார் மூவி பார்த்துட்டீங்களா? சினிமா இண்டஸ்ட்ரியில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் ஒரு பாடமா அமையுமான்னு மலேசியால இருந்து சிவனேஷ் கேட்டிருக்காங்க. கமல் நடித்துள்ள ஸ்டார் படத்தை பொறுத்தவரையிலே சினிமா துறையிலே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகின்ற இளைஞர்களுக்கு அந்த படத்திலே எந்த பாடமும் இருப்பதாக எனக்கு தெரியல. சிங்கர் சின்மயி வைரமுத்து பத்தி இவ்வளவு புகார் சொல்லியும் அவர் ஏன் இன்னும் அமைதியா இருக்காருன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கவிஞர் வைரமுத்துவை பொறுத்தவரையிலே அது முடிந்து போன பிரச்சனையாக அவர் எண்ணுகிறார். அதனாலதான் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுவதை அவர் தவிர்க்கிறார். சார், ஆக்டர் அஜித்தை நீங்க மீட் பண்ணி பேசியிருக்கீங்களான்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. கடந்த 2-3 வருடங்களாக அஜித்தை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல இருந்தாலும் அதற்கு முன்னாலே பல முறை அவரை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். அஜித்தை பொறுத்தவரையிலே அவர் ஒரு நல்ல கான்வர்சேஷன்ஸ், எந்த விஷயத்தை பற்றி வேண்டுமானாலும் அவரிடம் பேசலாம். எல்லா விஷயத்தை பற்றியும் நன்கு அறிந்தவர். பிஜேபி இளையராஜாவை கௌரவப்படுத்தினதுனால தான் எல்லாரும் இளையராஜாக்கு எகெயின்ஸ்டா இருக்காங்களான்னு பெங்களூர்ல இருந்து ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காங்க. இளையராஜா மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுவதற்கு பிஜேபியுடைய ஆதரவாளராக இருப்பதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கல. காய்த்த மரம் கல்லடிப்படும் அப்படின்னு தமிழில் ஒரு சொற்றொடர் உண்டு. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காய்த்த மரம், பிரபலமான கலைஞர் அப்படின்றதுனால தான் அவர் மேலே விமர்சனங்கள் தொடர்ந்து வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவள் அப்படித்தான் படத்துல கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஆனா 2 பேருமே ஒரே ஃப்ரேம்ல இருக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட அதுல இடம்பெறல. எல்லாமே ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்டா இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? கால்ஷீட் பிரச்சனையான குரோம்பேட்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே கமல், ரஜினி ஆகிய இருவருமே பரபரப்பான நடிகர்களாக இருந்தாங்க. அந்த பிஸியான சூழ்நிலையிலையும் அந்த படத்தில் நடித்தே ஆக வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்க 2 பேருமே அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார்கள். அவர்களுடைய காட்சியின் பிரச்சனை காரணமாக கூட நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அந்த படத்திலே காட்சிகள் அமைந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியன் 2 அண்ட் வேட்டையின் படங்களுக்கு காட்டுற ஆர்வத்தை ஏன் லைக்கா நிறுவனம் விடாமுயற்சி படத்துக்கு காமிக்கல? பினான்சியல் கிரைசிஸ்னால அவங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு படங்களும் தயாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற தகவல் உண்மையான திருநெல்வேலியிலிருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் கூட லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு புதிய பட அறிவிப்பு வந்திருக்கிறது. அதனால அவங்க படத்தொழிலை விட்டு விலகுவாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. ஆனால் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை அவங்களாக சொன்னாதான் உண்டு. கலகலப்பு 3 படத்துல சந்தானம் ஒன் ஆஃப் தி லீட் கேரக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கா? அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த மாதிரியே இந்த பார்ட்லயும் காமெடி ஃபீஸ்ட் இருக்குமான ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. கலகலப்பு திரைப்படத்துடைய 3ஆம் பாகத்தில் சந்தானம் இணைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சார், உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர், பாடகர், இசையமைப்பாளர் யாருன்னு சென்னையில இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த எழுத்தாளர்னா சுஜாதா தான். அவர் எழுதிய புத்தகங்களில்
90% புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அதில் சில புத்தகங்களை திரும்ப திரும்ப படித்திருக்கிறேன் என்று கூட சொல்லலாம். எனக்கு பிடித்த பாடகர் யார் என்பது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மிகச்சிறந்த பாடகராகவும் தலை சிறந்த மனிதராகவும் வாழ்ந்து மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் தான் என்னை கவர்ந்த பாடகர். எனக்கு மிகவும் பிடித்த இசையமைப்பாளர்னா அது மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். ஆக்டர் விஜய் நேர்ல பார்க்க ரொம்ப சீரியஸா இருக்காரு. ஆனா படங்கள்ல வர காமெடி காட்சிகள்லாம் பயங்கரமா நடிச்சு அசத்துறாரே, அது எப்படின்னு ரத்னம் கேட்டிருக்காங்க. பொது இடங்கள்ல விஜய் பழகுவதை பார்த்துவிட்டு இப்படி ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தன்னுடைய நண்பர்களோடு இருக்கும்போது எந்த அளவுக்கு விஜய் கலகலப்பா இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வியை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அவர்களோடு மிக உற்சாகமா இருக்கின்ற காரணத்தினால்தான் நகைச்சுவை காட்சிகளிலே மிகச்சிறப்பாக விஜயால் நடிக்க முடிகிறது. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல புகழ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு மதுரையில இருந்து ராமமூர்த்தி கேட்டிருக்காங்க. வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் ஓடுறதில்லை, புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் ஓடுறதில்லை. நம்முடைய வேலையை நம்ம ஒழுங்கா செய்தா அதது அந்தந்த காலகட்டத்திலே நம்ம சேரும் அப்படின்றதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. சார், சேது படம் மட்டும் வராம இருந்திருந்தா விக்ரம் இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பாரான்னு மதுரையில இருந்து லிங்குசாமி கேட்டிருக்காங்க. சேது பட வாய்ப்பு அமையாமல் இருந்திருந்தாலும் நிச்சயமாக விக்ரம் இந்த அளவு வளர்ச்சியை பெற்றிருப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த வளர்ச்சி இருக்கு, அது கொஞ்சம் தாமதப்பட்டிருக்கும். அந்த தாமதத்தை தவிர்க்க விக்ரமுக்கு உதவி செய்தவர் தான் இயக்குனர் பாலா. சார், நீங்க போன அப்ராட் கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி எதுன்னு தஞ்சாவூர்ல இருந்து சுகுமார் கேட்டிருக்காங்க. நான் சென்ற வெளிநாடுகளில் என்னை மிகவும் கவர்ந்த நாடு, திரும்ப திரும்ப போக வேண்டும் என்று நான் நினைக்கின்ற நாடுன்னா அது சுவிட்சர்லாந்து தான். ஏறக்குறைய 15 நாட்கள் அங்கே கண்களால் கைசை படத்தினுடைய படப்பிடிப்பின் போது இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த 15 நாட்களுமே மறக்க முடியாத நாட்கள். சார், விஜயகாந்த் தன் வடிவேலுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பொள்ளாச்சியிலிருந்து மாணிக்கம் கேட்டிருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா மாணிக்கம், விஜயகாந்த் மறைந்து விட்ட இந்த சூழ்நிலையில் அதை பற்றி விவாதிப்பதையும் பேசுவதையும் நம்ம தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். சார், எந்தெந்த கலைஞர்களோட நாடகங்களை நீங்க பார்த்திருக்கீங்கன்னு சேலம்ல இருந்து தமிழரசன் கேட்டிருக்காங்க. நான் சொல்றதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. நான் சின்னஞ்சிறு பையனாக இருந்த காலகட்டத்தில் MK தியாகராஜ பாகவருடைய நாடகத்தையே பார்த்திருக்கிறேன். அதுக்கு பின்னாலே நடிகர்களும் சிவாஜி கணேசன், மனோகர், அசோகன், VS ராகவன், சோ போன்ற பல கலைஞர்களுடைய நாடகங்களை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். இப்போ நிறைய படங்கள் OTTல ரிலீஸ் ஆறதுனால தியேட்டர்ஸோட எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அன்னமேடுல இருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. எவ்வளவு திரைப்படங்கள் OTTல வெளியானாலும் திரையரங்கிலே வெளியாகின்ற படங்களுக்கு நிச்சயமாக வரவேற்பு இருக்கும் என்பதற்கு சாட்சி தான் சமீபத்திலே மறு வெளியீட்டினை கண்ட கில்லி திரைப்படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல முறை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட திரைப்படம். அது இப்போதும் ரசிகர்கள் பார்ப்பதற்கு அந்த படம் OTT தளத்திலே காண கிடைக்கிறது. அப்படி இருந்த போதிலும் திரையரங்கில் அந்த படம் இந்த அளவுக்கு மாபெரும் வசூலை செய்திருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் திரையரங்கிலே அந்த படத்தை பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற ரசிகருடைய மனப்போக்கு தான். சினிமாவை ஒரு தியேட்டரில் பார்த்து ரசிக்கிறது அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரசிகருடைய மனதை கவர்ந்த நடிகருடைய படங்கள் வெளிவரும் போது திரையரங்கை கொண்டாட்டமாக்குகிறது. இந்த நிலை நீடிக்கின்ற வரையிலே திரையரங்களுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பில்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமாவில் திரைப்படங்களை தயாரித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ வைத்துக் கொண்டிருந்த பல பெரிய நிறுவனங்கள் தான். அதற்கு பின்னாலே பரம்பரையாக மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர்கள் இந்த தொழிலுக்கு வந்தார். அப்படிப்பட்ட சினிமா உலகிலே ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், காஸ்டியூமர், மேக்கப் மேன் இவர்கள் எல்லாம் தயாரிப்பாளர்களாக முடிந்ததென்றால் அதற்கு விதை போட்ட முதல் நடிகர்னா அது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் தான் என்று ஒரு புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் சிவகுமார். ஜெய்சங்கர் மட்டும் இல்லைன்னா தமிழ் சினிமாவிலே பல சாமானியர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்களாக ஆகி இருக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. அது போன்ற சாதாரணமானவர் உயர வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு காட்சி கொடுத்தது மட்டும் இல்லை, படம் முடியும் போது அவங்களால தனக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னா கூட அதை பற்றி ஜெய்சங்கர் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. கவலைப்படாதது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மீண்டும் காட்சி கொடுக்கின்ற பண்பையும் அவர் வைத்துக் கொண்டிருந்தார். அதன் காரணமாக தான் தொடர்ந்து அத்தனை ஆண்டுகள் அவரான சினிமா உலகில் மிகப்பெரிய நல்ல பெயருடன் இருக்க முடிந்தது. அவருடைய திரைப்படங்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா அதில் வெற்றி படங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். ஆனால் அவருடைய திரைப்படங்களால் பல பேர் வீடுகளில் அடுப்பு இருந்திருக்கிறது என்பது உண்மை என்று பதிவு செய்திருக்கிறார் சிவகுமார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.